பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய அழைப்பை கர்த்தருக்குள்ள தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்து கொள்ளுறது மட்டும் இல்லை, உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் அதில் ரொம்ப தெளிவாக ஃபோக்கஸ்டாக இருங்க. பி டிட்டர்மைன் இன் யோர் காலிங். அப்படின்னா அதுதான் உங்கள் லெக்கா இருக்கணும். அதை விட்டு எங்கேயுமே மாறிடக்கூடாது, வலது இடதுபுறம் மாறிடக்கூடாது. முதலாவது ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரே, என் மேலே என்ன அழைப்பு இருக்குது அப்படின்னு. ஒருவேளை ஆண்டவர் ஆவியில் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கலாம், இல்லை வேதத்தை தியானிக்கும் போது உங்களுக்கு அதை சொல்லலாம். அப்படி சொல்லும்போது இல்லை இன்னொரு நபர் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய அழைப்பு சொல்லப்படுதுன்னா அதை ஆண்டவர்கிட்ட திரும்ப போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பாக நீங்கள் கேட்கும் போது ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். கிதியோனுக்கு தேவதூதர் மூலமாக தான் அவர் செய்ய வேண்டிய வேலை சொல்லப்படுது. ஆனாலும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணுறார். ஸோ அதே போல் நீங்களும் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தெளிந்ததுக்கு அப்புறம் இதுதான் நம்மளுடைய காலிங் அப்படின்னு ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய அழைப்பில் ஸ்திரமாக நின்று அந்த ஊழியத்தை செய்ய துவங்கும் போது அநேக டிஸ்ட்ராக்ஷன் உள்ள வரும். உங்களை அதை விட்டு வழி விலக பண்ணுற அநேக காரியங்கள் நடக்கும். ஏசப்போட வாழ்க்கையிலையும் நடந்தது. லூக்கா 11:27 இதில் வாசிச்சோன்னா 23 இருந்தே நீங்கள் வாசிச்சீங்க அப்படின்னா ஆண்டவர் அநேக காரியங்களை, ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை சொல்லிக்கிட்டு இருப்பார். ஜனங்களுக்கு தான் கூட இருக்கவங்களுக்கு அநேக வெளிப்பாடுகளை சொல்லுவார். ஆவிக்குரிய ரீதியில் நடக்கிற, ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்திரீ குறுக்க புகுந்து உங்களை சுமந்த கர்ப்பமும் நீங்க உங்களோட தாய் ரொம்ப பாக்கியம் உள்ளவர் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உடனே அதை நிதானித்து, ஏன்னா அப்படி சொல்லும்போது டக்குன்னு ஆண்டவர் டிஸ்ட்ராக்ட் ஆகலை. ஓகே ஆமாம் அப்படின்னு அந்த டாபிக்குள்ளே ஆண்டவர் போகவே இல்லை. அவர் எதற்காக அழைக்கப்பட்டார், எதற்காக பூமிக்கு வந்தார் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லணும். அதுதான் அவருடைய பிரதானமான நோக்கம். அதில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இருந்து அதை செய்கிறார். அந்த டிஸ்ட்ராக்ஷன் அவரை என்ன பண்ண முடியல, தடை பண்ண முடியவே இல்லை. உடனே ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு மாறுத்தரம் சொல்லுவாங்க. அப்படியானாலும் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் அதிக பாக்கியவான்கள். ஸோ எதற்காக தேவன் ஏசப்பாவை இந்த பூமிக்கு அனுப்புனாரோ அதை செய்கிறதுல ஏசப்பா ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்தாங்க. நம்மளும் அப்படி இருக்கணும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.